வணக்கம் நண்பர்களே, நான் உங்க ஜான்சன். இன்னைக்கு வேலை எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயிலில் வேலை நடக்கு. நம்ம இப்போ கம்பெனிலேருந்து வலை ஏற்றிட்டு இருக்கோம். வலை 3.25 இன்ச்சு. ஒரு சைடு ட்விஸ்ட் வரும். ட்விஸ்ட்டுங்கிறது வலையிலே முள்ளு மாதிரி மேலே வரும். கீழே மடக்கு வேலை வரும் பழைய மாதிரி. பாருங்க, இதான் இடம். இப்போ இடம் ஃபென்சிங் பண்ண முன்னாடி உள்ள இடம். இது இடத்துல மழை பெஞ்சிருந்துச்சு. இடம் ஃபுல்லாக காட்டுறாங்க. நம்ம ஆட்கள் வலை இறக்கிட்டு இருக்காங்க. நம்ம நைட்டே வலை ஏற்றிட்டு எந்த சைட்டுக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக காலையில் கொண்டு இறக்கிடுவோம். வலையை இறக்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். சரியா? பாருங்க, இது வலையோட ஹைட் கரெக்டா 5 அடி ஒசரம். மேல ட்விஸ்ட் 3.25 இன்ச்சு வலை. வலை ஜிஎஸ்எம் 70 இருக்கும். வலை நல்லா தெளிவா இருக்கும். 10 வருஷம் மேல கண்டிப்பா லைஃப் வரும். சரிங்களா? தான் கம்பெனில இருந்து வலை ஏற்றிட்டு இப்போ இறக்கிட்டு இருக்கோம். இதோட இடத்தோட அளவு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கரெக்டா 2.5 ஏக்கர். 2.5 ஏக்கர் சுத்தி ஃபென்சிங் பண்ணி சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் ஆல்ரெடி பழைய வேலி இருந்துச்சு, அதுலயுமே நம்ம ஒட்டி போட்டுருங்க, அது தெளிவா பண்ணிருங்க அப்படிங்கறதுனால நம்ம அதுக்குமே வலை சேர்த்து எல்லாமே கொண்டு வந்துருவோம். சரிங்களா? நம்ம வலை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இப்போ உங்க கொட்டேஷன் இப்போ ஒரு இடத்துல 5 லட்ச ரூபா கொட்டேஷன் அப்படின்னா, நீங்க ஒரு 3.5 லட்ச ரூபா தர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கல்லோடு 200 கல் தேவைப்படுது, 300 கல் தேவைப்படுது அப்படின்னா லாரில கொண்டு வந்துருவோம். ஒரு 80 கல் 100 கல் தேவைப்படுதுன்னா நம்ம தோஸ்து வண்டியை போட்டு அடிச்சிருவோம். நம்ம ஆட்கள் குழி தோண்டிட்டு இருக்காங்க. இது குழி என்ன அளவுக்கு எடுப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 3/4 எடுத்து கீழே ஆழம் கரெக்டா 2 அடி எடுத்துருவாங்க. 5 அடி வலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 2 அடி கீழே எடுத்தாதான் கல்லுக்கு மட்டமா இருக்கும். பாத்தீங்களா? நம்ம கல்லு பட்டறைக்கு வந்திருக்கோம். கரெக்டா 7 அடி கல்லு. நம்ம கல்லு சுத்தமா இருக்கும். பட்டறையில எடுக்கிறதுனால நம்ம தெளிவான கல்லை பார்த்து நேரடியாக தெளிவா பார்த்து சுத்தமான கல்லை இறக்கி கொடுத்துருவோம். நம்ம அதை வச்சு தான் ஃபென்சிங் பண்ணி கொடுப்போம். கல்லு உங்களுக்கு 200 கல் தேவைப்படுது, நாங்களே ஃபென்சிங் அமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே குறைஞ்சது 200 கல் கண்டிப்பா எடுக்கணும். அதுக்கு மேல நீங்க எத்தனை ஆயிரம் கல் எடுத்தாலும் சரி நம்ம சப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லா சப்ளை பண்ணிக்கலாம். உங்க ஏரியாவை பொறுத்து என்ன ரேட் வருமோ, டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து என்ன ரேட் வருமோ அதை கல்லுக்கால் கனெக்ட் பண்ணி சீப் அண்ட் பெஸ்ட் கம்மியான ரேட்லயே நம்ம கல்லுக்கால் இறக்கி கொடுப்போம். கண்டிப்பா நம்மள தொடர்பு கொள்ளுங்க. ஃபென்சிங்குமே சுத்தமா பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி கல்லுக்கால் தேனாலும் தெளிவா இறக்கி கொடுப்போம். பாத்தீங்களா? கல்லு பட்டில ஏத்திட்டு இருக்கேன். கல்லு சைஸ் கரெக்டா 5க்கு 4, 4.5க்கு 4, 4க்கு 4. அந்த மாதிரி ஒரு கல் கொஞ்சம் பெருசா இருக்கும், ஒரு கல் கொஞ்சம் சின்னதா இருக்கும். ரொம்ப கம்மியான சைஸ் வராது. நீங்க ஆர்டர் 5க்கு 5 வேணும் அப்படின்னா நமக்கு பட்டில ஆர்டர் பண்ணி அடிக்கணும். சரிங்களா? இப்ப குழி தோண்டிட்டாங்க. இதுல நம்ம கல்லை தூக்கி போட்டு அதுக்கப்புறம் கலர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கம்பி கட்ட ஆரம்பிப்போம். A to Z வீடியோ ஃபுல்லாவே காட்டுறேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்கும் ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஃபென்சிங் பத்தி சந்தேகம் என்ன இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ள வீடியோ பாருங்க. நிறைய வீடியோ இருக்கும். நீங்க அதை பார்த்து எந்த மாதிரி உங்களுக்கு ஃபென்சிங் அமைக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம இடத்த பார்த்து உங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்து நீங்க எப்போ ஃபென்சிங் அமைக்க சொல்றீங்க அந்த டைம்ல சுத்தமா ஃபென்சிங் நம்ம அமைச்சு கொடுத்துருவோம். இதுக்கு கல்லுக்கு கல்லு கேப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டா 8 அடிக்கு போட சொன்னாங்க. சரிங்களா? நார்மலா ஃபென்சிங் பண்ணது 10 அடிக்கு பண்ணுவோம். இவங்க 8 அடிக்கு போட சொன்னனால நம்ம 8 அடிக்கு ஃபென்சிங் பண்ணி கொடுப்போம். அதுக்கு கல்லுக்குள்ள காஸ்ட் இப்ப நார்மலா 140 ரூபாய்க்கு அடிக்கு பண்ணுறோம் அப்படின்னா இது 8 அடிக்கு போடும்போது 150 ரூபாய்க்கு பண்ணும். 100 கல்லு விழுற இடத்துல நம்ம 8 அடிக்கு ஒரு கல்லு போடும்போது 122 கல்லு விழும். அதுக்குள்ள கல்லு காஸ்ட் அதுக்குள்ள லேபர் சேரும்போது கண்டிப்பா 10 ரூபா வந்துடும். பாத்தீங்களா? கல்லு நல்ல பெரிய கல்லா இருக்கும். நம்ம ஃபென்சிங் தெளிவான கல்லை தான் எடுத்து கொண்டு வேலை பார்க்கறது. இப்ப கல் எல்லாமே ஃபுல்லா ஊனி முடிச்சிட்டாங்க. மேலேயுமே கலர் அடிச்சிட்டாங்க. சுத்தி காட்டுறோம் பாருங்க. பாத்தீங்களா? கல் ஒரே சைஸ் ஒரே மட்டமா இருக்கும். நம்ம மட்டம் தெளிவா பார்த்தா மட்டுமே தான் அது ஃபென்சிங்கோட ஒர்க்குக்கு நல்லா இருக்கும். மட்டம் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பா அது ஃபென்சிங் மேலேயும் கீழேயுமா இருக்கும், பார்க்க அசிங்கமா இருக்கும். அந்த மாதிரி நம்ம என்னைக்கும் ஃபென்சிங் அமைக்கிறது கிடையாது. பார்க்கும்போது தெரியும். கல் ஒரே நேர்கோட்டில் அமைச்சிடணும். சப்போஸ் கீழே 1 அடியில 1.5 அடியில பாறை இருக்கு அப்படின்னா அதுல கொஞ்சம் சின்ன கல்லை போட்டு அட்ஜஸ்ட் பண்ண பார்ப்போம். அப்படி பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா ஒரு கல் மேல வசந்திருக்கும். அது ஏன்னா நம்ம தட்டி உடைக்க முடியாது. தட்டி உடைச்சோம் அப்படின்னா கல் 2ஆ உடைஞ்சிரும். அப்படி நம்ம பண்றே கிடையாது. ஒரு கல் இருக்கிற இடத்துல எவ்வளவுக்குள்ள தோண்ட முடியுமோ தோண்டி மட்டமா போட்டுரும். தோண்ட முடியாத இடத்துல பாறை இருக்கிற இடத்துல கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கல் மேல நிக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப டிஃபரெண்ட் தெரியாது. அதுக்கேற்ற அட்ஜஸ்ட் பண்ணி தெளிவா போட்டுரும். பாத்தீங்களா? கல் சுத்தமா பின்னாடி வர ஊனிட்டாங்க. கல் 5க்கு 4 இருக்கனால கல் சைஸ் நல்லா தெளிவா இருக்கும். இது மிஷின் போட்டு ஓட்டி பார்த்தோம். ஒரு சில இடத்துல மிஷின் ஓடிச்சு, ஒரு சில இடத்துல ஃபுல்லா தோண்ட முடியல. 6 அடி ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஓடல. அதனால ஃபுல்லாவே ஆட்கள் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது இடத்தோட பின்பக்கம் உள்ள இடம். இப்போ சப்போஸ் நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க, வெளியூர்ல இருக்கீங்க, இங்க லேண்ட் எடுத்திருக்கீங்க, ஃபென்சிங் பண்ணக்கு தெரியல அப்படின்னா நம்மள கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. நீங்க 5 சென்ட் எடுத்தாலும் சரி, 5 ஏக்கர் எடுத்தாலும் சரி, 50 ஏக்கர் எடுத்தாலும் சரி, நம்ம இடத்த விசிட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஃபென்சிங் பண்ண சீப் அண்ட் பெஸ்டா எப்படி ஃபென்சிங் பண்ணலாம்னு சொல்லி இடத்த பார்த்துட்டு நம்ம அளந்து பார்த்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வருதுங்கிறத கொட்டேஷன் கொடுப்போம். நீங்க எப்போ அதே மாதிரி ஃபென்சிங் அமைக்க சொல்றீங்களோ அதை தெளிவா அமைச்சு கொடுத்துருவோம். சரிங்களா?
அது போக வந்து 10 வருஷம் முன்னாடி நீங்க ஃபென்சிங் போட்டிருப்பீங்க இடத்துல, இப்போ வந்து இதெல்லாம் துருப்பிடிச்சிருக்கும், வலை ஒரு சைடு வலை பிஞ்சிருக்கும், ஒரு சைடு வலை வந்து கல் சரிஞ்சிருக்கும், கல் உடஞ்சிருக்கும். அதுவுமே நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்போம். வலை துரு பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த வலையை ரிமூவ் பண்ணிட்டு புது வலை கம்பி முள்ளு கம்பி வலையங்களுக்கு தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். அப்படி வச்சுல உங்களுக்கு ஒரு கல்லுக்கு கலர் அடிச்சு நம்ம ஃபென்சிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வலையும் புதுசாயிரும், முள்ளு கம்பி புதுசாயிரும், வேலி வந்து புதுசாக அமைச்ச மாதிரி ஆயிரும். ஏன்னா கல்லுக்கு கலர் அடிச்சிருங்கனால வேலையுமே புதுசாக சுத்தமாயிரும். சரிங்களா? அந்த மாதிரி ஃபென்சிங் சுத்தமாக பண்ணி கொடுப்போம். அது காசு வச்சு இடத்த பார்த்துட்டு எந்த மாதிரி இருக்கு, எத்தனை கல் உடஞ்சிருக்கு, எத்தனை இடம் இழுக்கிறதுக்கு எப்படி இருக்கு எல்லாம் பார்த்து நம்ம கொட்டேஷன் கொடுத்து அதுவுமே நம்ம வந்து தெளிவாக பண்ணிக்கிடுவோம். அது கொஞ்சம் இடம் இருந்தாலும் சரி, 50 ஏக்கர்னாலும் சரி, 100 ஏக்கர்னாலும் சரி தெளிவாக பண்ணிக்கிடுவோம். சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் வெளி மாவட்டம் வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபென்சிங் வந்து நாங்கள் சுத்தமாக அமைச்சு கொடுப்போம். இப்போ வந்து கல்லுகள்லாம் பார்த்து மட்டம் கட்டி எல்லாம் தெளிவு பண்ணி முட்டுக்கல்லும் கொடுத்தாச்சு. நம்ம முட்டுக்கள் வந்து 10 கல்லுக்கு 2 முட்டுக்கல் கொடுப்போம், 2 முட்டுக்கல் கொடுப்போம். அது கரெக்டான தெளிவான முறையில் முட்டுக்கல் கொடுக்குறோம். முட்டுக்கல்ங்கிறது எதுக்குன்னா கண்டிப்பாக நம்ம கம்பி இழுத்து கட்டும் போது கல் சரியை கொடுங்கிறதுக்காண்டி தான் முட்டுக்கல் கொடுக்கறது. நம்ம சும்மா அது வைக்கிறதே கிடையாது. அது தோண்டி தெளிவாக வைக்கும்போது வந்து நம்ம கம்பி நல்லா டெம்பரை கட்டும்போது வந்து கல் இழுக்காத அளவுக்கு நம்ம தெளிவாக அதை கட்டி கொடுத்துருவோம். பார்த்தீங்களா? முட்டுக்கல் கரெக்டாக பாதி இடத்துல முட்டி கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்களுக்கு கல் வந்து இழுக்க வாய்ப்பு கிடையாது. நம்ம முள்ளு கம்பி எவ்வளோ டெம்பரை இழுத்து கட்டுறோமோ அந்த அளவுக்கு வந்து வலை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு சில இடத்துல சின்ன இடமா இருக்கும், 3 கல் போட்டு இழுக்கும் போது கண்டிப்பாக அதில் வந்து டெம்பர் கிடைக்காது, கம்பி டெம்பர் கிடைக்காது. அந்த இடத்துல எவ்வளோக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி இழுக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள நம்ம வந்து தெளிவாக இழுத்து கொடுத்துருவோம். இது முள்ளு கம்பியோட சைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14 கேஜின்னு சொல்லுவாங்க. அதுல 2 கம்பி 4 இன்ச்சுக்கு ஒரு முள் வந்துடும். முள்ளுமே நல்லா ஷார்ப்பாக இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ முள்ளு கம்பி வந்து தெளிவாக மட்டமாக கட்டியாச்சு. மட்டமாக கட்டி அதில் வலை இழுத்தோம் அப்படின்னா இடத்த பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். 5 அடினா 5 அடி தெளிவாக வச்சு மட்டமாக கட்டிடும். அப்படிங்களா? ஃபென்சிங் ஒர்க் வந்து பார்க்க சுத்தமாக இருக்கும். சரிங்களா? இப்போ வேலை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஃபுல்லாகவே இனிமேல் சுற்றி காட்டுறேன் பாருங்க. இது இடத்தோட ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு, எல்லா சைடுமே கல்லை போட்டு தெளிவாக பண்ணியாச்சு. இது மாதிரி ஃபென்சிங் வந்து நம்ம சுத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுப்போம். நீங்கள் எவ்வளோ இடம் இருந்தாலும் சரி நம்ம கண்டிப்பாக கூப்பிடுங்க. நீங்கள் இடம் எடுத்திருக்கீங்க, பழைய பரம்பரை இடம் இருக்குது, அதில் முள்ளு கம்பி மட்டும் போடணும், அதை பாகம் பிரிக்கணும் அப்படின்னா அதுவுமே கம்மியான பட்ஜெட்டில் வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். நீங்கள் வலை போடுறதுல காசு ஜாஸ்தி வரும். நம்ம பார் போட்டு முள்ளு கம்பி வேலி மட்டும் போட்டிங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து கம்மியாக வரும். ஏன்னா வலைக்குமே அதுக்குமே வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. இப்போ ஒரு இடத்துல ஒரு பருவம் பண்ண போகிறோம், ஒரு இடத்துல தோட்டம் மாதிரி பண்ண போகிறோம், தென்னை வைக்க போகிறோம், ஆட்டு பண்ணை வைக்க போகிறோம், விவசாயம் பண்ண போகிறோம் அப்படின்னா முள்ளு கம்பி போட்டு பிரயோஜனம் கிடையாது. ஏன் அப்படின்னா அதில் கீழே கோழி வரலாம், ஆடு வரலாம், நாய் வரலாம். அந்த மாதிரி இடத்துல வந்து முள்ளு கம்பி கண்டிப்பாக போடக்கூடாது. போட்டிங்கன்னா அது வீண் செலவு தான் உங்களுக்கு. அதில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வலை தான் போட்டாகணும். வலை போட்டோம் அப்படின்னா ஆடு மாடு கோழி எதுவுமே உள்ள வர வாய்ப்பு கிடையாது. அதனால நம்ம அந்த இடத்துல வந்து தெளிவான முறையில் வந்து ஃபென்சிங் வந்து சுத்தமாக அமைச்சு கொடுத்துரும். உங்கள் இடம் எந்த அதுக்கு இப்போ நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அந்த பர்பஸுக்கு ஏற்றால நம்ம வந்து வலை வந்து கட்டி கொடுப்போம். நீங்கள் நம்ம முதல்ல பண்ணுறோம் அது 2வது சரியில்லை அப்படிங்கிறது வந்து இருக்கவே செய்யாது. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபென்சிங் அதில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு எப்போனாலுமே லைஃபாக இருக்கும். நீங்கள் கோழி வளர்க்குற இடத்துல வந்து 3 இன்ச்சு வலை போடக்கூடாது. சரிங்களா? அதில் வந்து 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு வலை போடணும். அப்படிங்கிற உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான் வரும். இந்த இடத்துல ஒரு வாழை போட போகிறோம், நாய் வரக்கூடாது, ஆடு வரக்கூடாது அப்படின்னா 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு வலை போடலாம். அதுக்கான அந்த இடத்த பொறுத்து தான் நம்ம கண்டிப்பாக மாற்றங்கள் பண்ண முடியும். அதுக்கான கம்மியான ரேட்டில் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து பிரோஜனம் இருக்காது. எந்த இடத்துல எந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணணுமோ அந்த இடத்துல அந்த மாதிரி தான் கண்டிப்பாக ஃபென்சிங் பண்ணி ஆகணும். சரிங்களா? இப்போ வந்து 3 இன்ச்சு வலையும் ஃபுல்லாகவே இழுத்துட்டாங்க, ஒரு பக்கம் இழுத்து கட்டியாச்சு. இப்போ கல்லுக்கு கட்டிட்டு இருக்கோம். கல்லுக்கு நம்ம கட்டுறது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாட்டா கம்பி வச்சு கட்டுவோம். 16 கேஜி வச்சு டாட்டா கம்பி வச்சு வந்து 6 கட்டு கட்டுவோம். இப்போ 4 முள்ளு கம்பி முடிச்சு அதில் 4, அது போக வலையில 3, மொத்தம் 7 கம்பி ஆயிரும். சரிங்களா? அதை கட்டிங் லேயர் போட்டு இழுத்து டெம்பரை கட்டும்போது உங்களுக்கு வந்து அது வந்து சுத்தமாக ஆயிரும். அது வலைக்கும் சேர்த்த இடத்துல இழுத்து கட்டும்போது உங்களுக்கு கல்லை விட்டு ஆடாதுன்னா கல்லை நல்லா இறுக்கிறோம். கல்லில் இருந்து கம்பி வெளியே வராது, கம்பியை வந்து வலை விடாது, வலையை கம்பி விடாது, கம்பியை வலை விடாது. சரிங்களா? அப்படிங்கிற ஒரே டெம்பரில் ஃபர்ஸ்ட் எப்படி கட்டுறோமோ அதே டெம்பரில் கண்டிப்பாக இருக்கும். இதுவே நம்ம பட்ஜெட்டில் இதோட கொஞ்சம் காஸ்ட்லியாக இல்லாமல் கம்மியான ரேட்டில் போடணும் அப்படின்னா சிமெண்ட் போஸ்ட்லேயும் பண்ணலாம். சிமெண்ட் போஸ்ட் வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று காஸ்ட்லியாக இருக்கும், சும்மா டெம்பரரியாக போடுறதுக்கு சிமெண்ட் போஸ்ட் போடலாம். இல்லை லைஃபாக போடணும் அப்படின்னா கண்டிப்பாக அது காஸ்ட்லியான சிமெண்ட் போஸ்ட் இருக்குது, அது போட்டாலும் நம்ம அதையும் பண்ணிக்கலாம். ஆனால் கல்லுக்கு அப்போ வந்து கல்லுக்கு மாதிரி அது வந்து கல்லுக்காலுக்கு அப்போ மாதிரி அது வந்து லைஃப் வராது. கண்டிப்பாக அது லைஃப் கம்மி தான். சிமெண்ட் போஸ்ட் வந்து என்றைக்குமே லைஃப் கம்மி தான். கல்லுங்கிறவங்க லைஃப் இருக்கும்,
சிமெண்ட் போஸ்ட் வந்து ஒரே நேர்கோட்டா இருக்கும். கல்லுங்கிறது ஒரு சின்ன முன்ன பின்ன இருக்கும். அதனால நம்ம அருப்புக்கல் வந்து புதுக்கோட்டை கல்லுங்கிறது ஒரே நேர்கோட்டில் தெளிவா இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு பார்க்கும்போது அது வந்து ஃபென்சிங் வந்து சுத்தமா இருக்கிறங்கிறது வேலையில பொறுத்து தான் இருக்கு. நீங்க எவ்வளவுதான் தெளிவான கல்லை கொண்டு வந்து நீங்க ஃபென்சிங் பண்ணாலும் அதை இடத்த பொறுத்தும் அதில் வேலை செய்யறவங்களை பொறுத்து தான் ஃபென்சிங் வந்து சுத்தமாகும். ஏன்னா அவங்க தான் தெளிவான இடத்துல மட்டம் பார்த்து தெளிவான முறையில் கம்பி கட்டினா மட்டுமே தான் அது வந்து ஃபென்சிங் சுத்தமாக இருக்கும். நம்மகிட்ட வேலை செய்யறவங்க அப்புறம் 10 வருஷம் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்கனால அது எந்த இடத்துல எப்படி ஃபென்சிங் பண்ணணும், எந்த இடத்துல பண்ண இது தெளிவாக இருக்கும், எந்த குழியில எந்த கல்லை போட சுத்தமாக இருக்கும். ஏன்னா ஒரு குழி வந்து 1.25 அடி போயிருக்கும், ஒரு குழி வந்து 2.25 அடி போயிருக்கும். அப்படிங்க சொல்லி அந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கல்லை போட்டால் மட்டுமே தான் மட்டம் எடுக்க முடியுமே தவிர கல்லும் அதே மாதிரி உள்ளேயும் வெளியுமே போகக்கூடாது. இப்போ ஒரு இடத்துல வந்து கயிறு கட்டி வேலை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்க இடமும் கழியக்கூடாது, பக்கத்து லேண்ட்ல உள்ளவங்க இடமும் உங்க இடத்துக்குள்ள வரக்கூடாது. நம்ம கல் என்னைக்குமே நம்ம இடத்துக்குள்ளதான் இருக்கணும். அந்த எல்கை எதுல முடியுதோ அந்த இடத்துல தான் வச்சு நம்ம தெளிவா கட்டி கொடுப்போம். ஏன்னா பிற்காலத்துல வந்து நீங்க மெஷர் பண்ணும்போது முன்ன பின்ன ஆயிடக்கூடாது. சரிங்களா? நம்ம அந்த மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு ஃபென்சிங் பண்ணுவோம், அந்த இடத்துல வந்து கரெக்டான முடத்த முறையில வந்து உங்களுக்கு கல்லு கழியாம இடமும் கழியாம அவங்க இடமும் உங்க இடத்துக்குள்ள வராத மாதிரி சுத்தமா லைன்லயே உங்களுக்கு வந்து ஃபென்சிங் வந்து சுத்தமா வச்சு கொடுத்துருவோம். கண்டிப்பா நம்மள தொடர்பு கொள்ளுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாவே தெளிவான முறையில் வந்து ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க திருப்பூர் மாவட்டம்னாலும் சரி, கோயம்புத்தூர் மாவட்டம்னாலும் சரி, கிருஷ்ணகிரி மாவட்டம்னாலும் சரி, திருச்சி மாவட்டம்னாலும் சரி, தமிழ்நாடு ஃபுல்லாவே சுத்தமா ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம். இது இப்போ இழுக்கிறது வந்து 3 இன்ச்சு வலை, மேல ட்விஸ்ட் வரும், கீழே மடக்கு வரும். கீழே தோட்டம் மாதிரி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணனால மேல ட்விஸ்ட் கொடுத்துருங்க, யாரும் மேலே ஏறி வரைச்சிடக்கூடாது. அதே மாதிரி கீழேயுமே வலையை வந்து மட்டமா இழுத்து கொடுத்துருங்க. கீழோடு எதுவும் வராம மாதிரி தூக்கி கொடுக்கணும்னா கல் கீழே பாருந்தா கல் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆனால் கீழே வந்து தெளிவாக அமைச்சு கொடுத்துருன்னு சொன்னனால கீழே கரெக்டாக மட்டமாக வச்சு நம்ம ஆட்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? நம்ம எந்த ஃபென்சிங் பண்ணாலுமே லைன் கம்பி இழுக்கிறது கிடையாது. நம்ம அதுக்கு வந்து முள்ளு கம்பி தான் இழுத்து கொடுப்போம். நீங்கள் பிளெயின் கம்பி இழுத்தீங்க அப்படின்னா காலப்போக்கில் வந்து அந்த கம்பி வந்து லூஸ் ஆகும். அதே மாதிரி வலையுமே லூஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம அந்த மாதிரி இடம் வைக்கிறதே கிடையாது. பண்ற வேலை ஒன் டைம் நீங்க ஃபென்சிங் பண்ண போறீங்க, அதை மட்டமா தெளிவா பண்ணா மட்டுமே தான் அது இடத்தோட ஃபென்சிங் பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். உழைப்பு வர மாதிரி நம்ம அதுக்கு தான் பார்பெட்டு முள்ளு கம்பி இழுத்து கொடுக்கும். பிளெயின் கம்பி வந்து லைஃப் வராது, உடனே துரு பிடிக்க ஆரம்பிக்கும். முள்ளு கம்பிங்க லைனுங்க பட்சத்தில் உங்களுக்கு வந்து நல்ல கம்பி நல்லா டைட்டா இருக்கும். அதே மாதிரி வலையுமே நல்லா 3 பேர் 2 பேர் சேர்ந்து இழுக்கும் போது உங்களுக்கு எவ்வளவுக்குள்ள டெம்பரா இழுத்து கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஆட்கள் வந்து டெம்பரா இழுத்து கொடுத்துருவாங்க. ரொம்ப டெம்பரா இழுத்தோம் அப்படின்னா வலை சுருங்க ஆரம்பிக்கும். அது எந்த நார்மலா இழுக்கணுமோ, எந்த டைட்ல இழுக்கணுமோ அந்த ஃபென்சிங்க்கு அந்த மாதிரி நம்ம ஆட்கள் வந்து சுத்தமா இழுத்து கொடுத்துருவாங்க. வேலையை பாருங்க, பேக் சைட்ல வந்து கல் ஊனி வச்சிருக்கு. இப்போ ஒன் சைட்ல இருந்தே இழுத்து கட்டிட்டு இருக்காங்க. சரிங்களா? வேலை வந்து சிவகங்கை மாவட்டத்தில் நடந்துட்டு இருக்கு. நீங்க எவ்வளவு இடம்னாலும் சரி, 5 சென்ட்னாலும் சரி, 50 ஏக்கர்னாலும் சரி, 100 ஏக்கர்னாலும் சரி, கண்டிப்பா நம்மள தொடர்பு கொள்ளுங்க. நம்ம கான்டாக்ட் நம்பர் வந்து சன் ஃபென்சிங் கான்டாக்ட் நம்பர் வந்து 9788787987. டிஸ்பிளேலும் வந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா பார்த்துட்டு கால் பண்ணுங்க. தெளிவான முறையில் ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம், தெளிவா பண்ணி கொடுப்போம். அது போக பழைய வேலை இருந்தாலும் சரி, அந்த பழைய கம்பி எடுத்துட்டு புதுசா வலை அமைக்கிறதுக்கும் தெளிவா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க ஃபென்சிங் இருக்கு, பழைய ஃபென்சிங் இருக்கு, அது கொஞ்சம் கல் உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் சரி சுத்தமா பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? அதே மாதிரி சிமெண்ட் போஸ்ட், எல் போஸ்ட், அதே மாதிரி 8 அடி போஸ்ட், 6 அடி வலை, கோழி பண்ணைக்கு வலை அமைக்கிறதுக்கு 2 இன்ச் வலை, 2.5 இன்ச் வலை, 3 இன்ச் வலை, 3.5 இன்ச் வலை. இந்த டைப்ல நீங்க எந்த டைப்ல நீங்க வலை கேட்டாலும் சரி கண்டிப்பா வந்து அந்த டைப்ல நம்ம வந்து வலை வந்து அமைச்சு கொடுத்துரும். ஒரு சில இடத்துல வந்து கோழி பண்ணைக்கு கேட்பாங்க. கோழி பண்ணங்க பட்சத்தில் நம்ம 3 இன்ச் வலை அதுல போடக்கூடாது. ஏன்னா கேப் வந்து அதுல வந்து பெருசா இருக்கும். சரிங்களா? பெருசா இருக்கும்போது அது வழியா வந்து கோழி குஞ்சு நீங்க வச்சிருப்பீங்க, அது கண்டிப்பா வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த இடத்துல வந்து கண்டிப்பா 2 இன்ச் வலை போடணும். 2 இன்ச் வலை டு 1.5 இன்ச் வலை போட்டா மட்டுமே தான் கோழி குஞ்சுகள் அதுல இருந்து வெளியே வர வாய்ப்பு இருக்காது. இப்போ ஒரு தோட்டத்தை நீங்க அமைக்கிறீங்க, ஒரு 5 ஏக்கர் இடம், அதுல உள்ள விவசாயம் வச்சிருக்கேன், பண்ணை வச்சிருக்கேன், அது போக வேற எதுவும் மாட்டு பண்ணை வச்சிருக்கேன், ஆட்டு பண்ணை, வேற எதுவும் பர்பஸ் இண்டஸ்ட்ரியல் ஒர்க் வச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதுல வந்து 3 இன்ச் வலை 3.5 இன்ச் வலை இழுத்தா போதும். அதுல வந்து அந்த இடத்துல வந்து ஆடு மாடு எதுவும் உள்ள வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? அந்த இடத்த பொறுத்த அளவுக்கு என்ன பர்பஸுக்கு இடத்த யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற வலை அமைச்சு கொடுப்போம். பாருங்க, நம்ம கான்டாக்ட் நம்பர் இருக்கு, சன் ஃபென்சிங் கான்டாக்ட் நம்பர் வந்து இன்னும் இருக்கும். பாருங்க, கண்டிப்பா நம்ம தொடர்பு கொள்ளுங்க. 5 சென்ட்னாலும் சரி, 50 ஏக்கர்னாலும் சரி, நீங்க 4 கம்பெனில விசாரிச்சுட்டு நம்மளுக்கு கால் பண்ணுங்க. அதுல இருந்து நம்ம பட்ஜெட்ல தான் பண்ணி கொடுப்போம். அவங்க சொல்றதோட நம்ம காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க பார்க்கும்போது காஸ்ட் வைஸ் கம்மியா இருக்கு, குவாலிட்டி இருக்காது அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. நம்ம கம்பி வந்து GSM வந்து 70 இருக்கும். பிராண்டட் கம்பி வந்து 90, 100 இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கம்பி வந்து 70 இருக்கும். உழைப்புன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே 10 வருஷம் தான். அதுக்கப்புறம் கண்டிப்பா துருபிடிக்க தான் ஆரம்பிக்கும். சரிங்களா? சொல்லுவாங்க 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. 10 வருஷம் கழிச்சு எல்லாமே துருபிடிக்க ஆரம்பிக்கும். எல்லா கம்பியுமே ஒரு மழை பெஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா கலர் சில்வர் கோட்டிங் வந்து கண்டிப்பா போயிடும். அதுக்கப்புறம் வந்து கருப்பு கலர் மாதிரி கம்பி இருக்கும், அது அப்படியே இருக்கும்.
பார்த்தோம் அப்படின்னா அது ரஸ்ட் ஆயிடுச்சு நீங்க நினைக்க கூடாது. நம்ம ரஸ்ட்டுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம அதுல கம்பியில கை வச்சு தடவி பார்த்தா மட்டுமே தான் கம்பி பாலிசா இருக்கு, ஒரே ஷேப்ல இருக்கு அப்படின்னா அதுல ரஸ்ட் ஆகல. கம்பி வந்து ரஸ்ட் ஆகிற கம்பி வந்து ஏத்தம் இறக்கும், சின்ன சின்ன தட்டு மாதிரி தட்டுப்படும். அந்த இடம் அது அந்த கம்பி மட்டும் தான் துரு பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அது இப்போ கலர் மாறிடுச்சு அதனால துரு ஆயிடுச்சுன்னா அப்படி கண்டிப்பா கிடையாது. நீங்க எந்த கம்பி போட்டாலும் சரி, எத்தனை ஜிஎஸ்எம் கம்பி போட்டாலும் சரி, கண்டிப்பா ஒரே மலையில வந்து ஒரு மலை 2 மலையில வந்து கண்டிப்பா துரு பிடிக்கும். வெயிலுக்கும் மலைக்கு நிக்கிறனால கண்டிப்பா துரு பிடிக்கும். அதே மாதிரி ட்விஸ்ட் வந்து உங்களுக்கு தெளிவா இருக்கும். ட்விஸ்ட் 3 இன்ச்சுனா கரெக்டா 3 இன்ச்சு இருக்கும், 3.25 இன்ச்சுனா கரெக்டா 3.25 இன்ச்சு வலை இருக்கும். சரிங்களா? 5 ரூபா முன்ன பின்ன இருக்கும். நீங்க 3.5 இன்ச்சு வலை போடும்போது அடிக்கு வந்து 135 ரூபாய் பண்ணுவோம். சரிங்களா? அதே 3.25 இன்ச்சுல 140 ரூபாய் பண்ணுவோம். 3 இன்ச்சுங்கும் போது ஒரு 145 ரூபாய் பண்ணும். இது வந்து 10 அடிக்கு ஒரு கல்லு கணக்கு பண்ணி நம்ம பண்ணுவோம். இதை 8 அடிக்கு நீங்க பண்ணும்போது அடிக்கு வந்து 10 ரூபா கண்டிப்பா கூட ஆரம்பிக்கும். நான் கல்லு கணக்கு சொல்லியிருப்பேன். 100 கல்லு போடுற இடத்துல வந்து அது வந்து 122 கல் வரும். அதுக்குண்டான லேபரும் உண்டு, கல்லு காசும் கணக்கும் போது அதுக்கு வந்து 10 ரூபா கண்டிப்பா கூட வரும். பாருங்க, சுத்தி பாருங்க. ஃபென்சிங் வந்து தெளிவாகவே போட்டு முடிச்சிட்டாங்க. A to Z எல்லாமே இந்த இடம் ஃபுல்லாவே சுத்தமா போட்டு முடிச்சாச்சு. ஃபுல்லாவே வீடியோ கிளிப் காட்டுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாருக்கும் ஃபென்சிங் பண்ணா கண்டிப்பா நம்ம சேனலை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபென்சிங் பத்தி சந்தேகம் எதுனாலும் நமக்கு எந்த டைம்னாலும் கால் பண்ணுங்க. நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வாட்ஸ்அப்ல கால் பண்ணுங்க. இல்ல வெளி மாநிலத்துல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. எங்க இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம சர்வீஸ் இருக்கு. கண்டிப்பா தமிழ்நாடு ஃபுல்லாவே சுத்தமா வேலை வந்து தெளிவா பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி இப்போ உங்க இடத்துல வந்து நம்ம வேலைக்கு வந்து அளந்துட்டு போயிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அட்வான்ஸ் வாங்குறது கிடையாது. வேலை ஓகே, நம்ம அமௌண்ட் எல்லாம் ஓகே அப்படின்னா நீங்க கண்டிப்பா கூப்பிடுங்க. அப்ப மெட்டீரியலோட வந்துருவோம். மெட்டீரியல் வச்சுல வலை மட்டும் எடுத்துட்டு வருவோம். இப்போ ஒரு 2000 அடிக்கு போடணும் அப்படின்னு ஒரு 20-21 கட்டு வலை எடுத்துட்டு வருவோம். 5 கட்டு முள்ளு கம்பி கொண்டு வந்துருவோம். நம்ம வலையும் முள்ளு கம்பி லேபர் எல்லாம் கொண்டு வேலை ஆரம்பிக்கும் போது 3 லட்ச ரூபா எஸ்டிமேட் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு 2.5 லட்ச ரூபா தர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கல்லுலோடு வரும். கல்லோடு முடிந்து அதுக்கப்புறம் A to Z வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டு எவ்வளவு இடம் வருதுங்கிறத நம்ம அதுல கனெக்ட் பண்ணிட்டு வந்து தெளிவான முறையில வந்து கணக்க முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அட்வான்ஸ் வாங்குறது இல்லை. சரிங்களா? கண்டிப்பா வேலை செய்யும் போது இடத்துல வந்து பிரச்சனை இருக்கக்கூடாது. முக்கியமான விஷயம் அதான். நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பண்றோம் அப்படின்னு நம்ம இருக்க வந்து திருநெல்வேலி மாவட்டம். நம்ம இங்க இருந்து வாரோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்குண்டான செலவுகள் நிறைய இருக்கு. கண்டிப்பா இடம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிற இடத்துக்கு வந்து கால் பண்ணாதீங்க. பிரச்சனை எல்லாமே முடிச்சுட்டு A to Z இடத்துல கல்லு போட்டுட்டு கண்டிப்பா சர்வர் விட்டு அளந்துட்டு கல்லு போட்டுட்டே நம்மள தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு வேலை வந்து நம்ம வந்து சுத்தமா பண்ணி தருவோம். சரிங்களா? வீடியோ பாருங்க. வேலை வந்து சுத்தமா பண்ணி முடிச்சாச்சு. பேக் சைட்ல இருந்து ஃப்ரண்ட் சைடு வர 3 இன்ச்சு வலை கரெக்டாவே A to Z எல்லாமே ட்விஸ்ட் 5 அடி வசரம். நம்ம இதுல வந்து 5 அடியும் பண்ணி கொடுப்போம், 6 அடியும் பண்ணி கொடுப்போம். நீங்க எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறீங்களோ அதுக்கு ஏத்தால வந்து வலை வந்து சுத்தமா பண்ணி கொடுப்போம். பாருங்க, சுத்தமா இந்த ஃபென்சிங் ஒர்க் வந்து சிவகங்கை மாவட்டம் காளையர் கோயில்ல இடம் வேலை சுத்தமா முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. பாத்தீங்களா? சுத்தி அமைச்சாச்சு, ஒரே மட்டத்துக்கு தெளிவா அமைச்சாச்சு. இதே மாதிரி ஃபென்சிங் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மள தொடர்பு கொள்ளுங்க. பார்க்கும்போதே தெரியும் வேலை தெளிவாச்சு. இதுக்குள்ள தான் ஆடு மாடு எதுவுமே உள்ள போறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. பாத்தீங்களா? இதோட இடத்தோட ஃப்ரண்ட் சைடு கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. நம்மளுக்கு வந்து ஃபென்சிங் வந்து சுத்தமா அமைச்சு தரும். நீங்க எந்த இடம் இருந்தாலும் சரி, எவ்வளவு இருந்தாலும் சரி சுத்தமா அமைச்சு கொடுப்போம். நன்றி மக்களே.